சுட சுட சீரக சம்பாவில் சிக்கன் லெக் பீஸோடு இருந்த சிக்கன் பிரியாணி, அது மட்டும் இல்லாமல் நல்ல எக்கு போட்ட எக் பிரியாணி, அதாவது ஹைதராபாத் ஸ்டைல் எக் பிரியாணி, நல்ல ஃப்ளேக்கியான பரவாயில்ல. எங்கே சாப்பிட்டோன்னு தெரிஞ்சுங்க, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரீசெண்டாக ராஜபாளையமில் இருக்க அசோகா ஃபுட் பார்க் ஹோட்டலுக்கு தான் நாங்கள் லஞ்சுக்கு போயிருந்தோம். அது ஒரு சண்டே. ஸோ ஓரளவுக்கு நல்ல கூட்டம் இருந்துச்சு அந்த ஹோட்டலில். இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் தான் எங்களுக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் ட்ரீஸு, பேர்ட்ஸு, ஃப்ளவர்ஸ், பிளான்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பச்சை பசன்னு சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அவங்களோட ஏசி டைனிங் ஹாலுக்கு நாங்கள் ரொம்ப பெரிய ஃபேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு ரவுண்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கே நல்ல ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியாவுமே யூஸ்வலாக இருக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் நிறைய விளையாடுவோம். ஸோ அங்கேயே அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பசிக்கும் போது உள்ளே நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஏசிக்குள்ளே ஜம்முன்னு போய் உட்காந்துட்டோம். ஆக்சுவலாக அடிக்கிற வெயிலுக்கு ஏசி இல்லாமல் வெளியே உட்காரவே முடியாது, அந்தளவுக்கு வெளியே ஹீட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எல்லா ரவுண்டும் முடிச்சுட்டு உள்ளே போனோம். ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம். நல்லா குட்டி குட்டி கிரெயின்ஸில் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக ஸ்பைஸியாக சூப்பராக லெக் பீஸோட வந்துச்சு. அதுக்கு சால்னாவும் ரைத்தாவும் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த எக் பிரியாணி, அதாவது ஹைதராபாத் எக் பிரியாணி வந்துச்சு. அதோட டேஸ்ட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். ரொம்ப ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் சிக்கன் லாலிபாப் வாங்கியிருந்தோம். நல்லா வெளியே மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக செம்ம ஜூஸியாக டெண்டராக சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஃபிஷ்ஷுக்கு நாங்கள் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வாங்கிட்டோம். நல்லா மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. இருந்த பசிக்கு பிரியாணி வந்ததும் தெரில போனதும் தெரிலங்கிற மாதிரி போத் சீரக சம்பா பிரியாணியும் ஹைதராபாத் பிரியாணியும் டக்குன்னு காலி ஆகிட்டு எல்லாத்தோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நல்ல காரமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேவரட்டான ஸ்பெஷல் சில்லியும் வாங்கியிருந்தோம். நல்லா குட்டி குட்டி பீசஸ் ஆஃப் சிக்கன் நல்லா மசாலாவில் மேரினேட் பண்ணி ஒரு செமி டைப்பில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பிரியாணியோட வச்சு சாப்பிட்றதுக்கு பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக ஃப்ளேக்கியான பரோட்டாஸும் வாங்கியிருந்தோம். நாங்கள் பரோட்டா இங்கே இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு சால்னாவும் கொடுத்துருந்தாங்க. சீரியஸாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் சால்னாஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஒரு சிக்கன் கிரேவிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அவங்க சால்னா நல்ல திக்காக ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ளேக்கான பரோட்டாவை நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. கூட வச்சு அப்படியே சிக்கனை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ஹெவன்லி ஃபீலாக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். சுற்றி பிரியாணி, பரோட்டா, சிக்கன் சொல்லிட்டு எல்லாமே நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்டோம். எங்களுக்கு ஸ்பைசி ஃபுட் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு அந்த சண்டே லஞ்ச் அதுமா சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லணும். நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்டுட்டு அவங்களோட ஐஸ்கிரீம் அண்ட் மில்க் ஷேக் கூட நாங்கள் வைண்ட் அப் பண்ணோம். சாக்லேட் ஐஸ்கிரீம், பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் அண்ட் பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக் கூட சூப்பராக அந்த லஞ்ச் நாங்கள் வைண்ட் அப் பண்ணோம். See you.